பார்த்தாலே எரிச்சலா வருது. புத்திய பாரு, எவ்வளவு கேவலமான புத்தி. பொறுக்கி அறிவில்ல உனக்கு? பொம்பளை புள்ள கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாது? உங்க அம்மா இப்படிதான் உன்னை வளர்த்தாங்க. சாமி, உன் மேல சத்தியமா அந்த பையனுக்கு இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த பையன் கிட்ட கிண்டல் பண்ணலாமேன்னு விளையாட்டாதான் பண்ணேன். அது இந்த அளவுக்கு ஆகும்னு சத்தியமா நான் யோசிக்கல. எதுவா இருந்தாலும் அது என்னோட தப்பு தான். அந்த பையனோட அப்பா அழறப்போ எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. அந்த பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஹாஸ்பிட்டல் வரதுக்கு முன்னாடி அந்த பையன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி நல்லபடியா திரும்பி போயிடணும். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சியே என்னை கொன்னுடும். ஒரு கொலைய பண்ணிட்டு குற்ற உணர்ச்சியோட வாழ்ற தைரியம் எனக்கு இல்ல சாமி. தயவு செஞ்சு அந்த பையன் உசுரை காப்பாத்து. அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவன் நல்லபடியா திரும்பி வந்துடணும். அவன் நல்லபடியா திரும்பி வந்துடணும் சாமி, திரும்பி வந்துடணும். என்னாலதானே உனக்கு இப்படி ஆயிடுச்சு. நான் தானே உன்னை பெட்ல படுக்க வச்சிட்டேன். ஆனா சத்தியமா இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா உனக்கு ஒன்னும் ஆகாது. நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். கண்டிப்பா நீ நல்லபடியா திரும்பி வந்துருவ.